I'm eating in Subhash. இன்னைக்கு எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பசிக்குது. மணி 6 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா சாப்பிடலாம்? ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாமே. ஸ்நாக்ஸ் ஓகே. ஸ்ரீ விநாயகா சாட்ஸ் அண்ட் ஜூஸ் சென்டர் போகலாமா? எங்கே இருக்காது? ஐ திங்க் கேகே நகர் பத்மா சிஸ்டி ஸ்கூல் இருக்குது பாருங்கள். அங்கே மெயின் ஸ்கூலு எல்லா பசங்களும் இங்கே தான் வருவாங்க. சரி எப்படி நம்ம பஸ்ஸு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்க போகலாம். நான்வெஜ்னு நினச்சேன், ஆனால் அது வெஜிடேரியன் தான். இது என்ன ஸ்பெஷல்னா இந்த மாதிரி என்னன்னு தெரியல, சிப்ஸ் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து மசாலா மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். கேரட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது. இப்போ ரெண்டுக்கு வச்சு சாப்பிடுறோம். இதுவும் அனுப்பி தான் வாங்க ட்ரை பண்ணலாம். ஓட்டி பற்றி வில்லேஜ் பசங்க நிறைய பேர் நல்லாவே தெரியும். சிட்டி பசங்க ரொம்ப தெரியும். இது எல்லா ஐட்டமும் பெங்களூர் ஐட்டம். அது கொஞ்சம் ஸ்பெஷல் போல. கேரட்டோட ஃபில்லிங் அழகாக இருக்குது. அது இதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அது கேரட் அந்த இதோட சேர்த்தோம்னா அது ஒரு புது டேஸ்ட்டாக வருது. என்னன்னு தெரியல. கேமரா ஒரு வாய் விடுது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் 35 rupees தான். இது தட்டை மசாலாமா? இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ரெடி வாங்க சாப்பிடலாம். கேரட்டு கவுண்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா பண்ணிருக்கேன். குக் பண்ணது கிடையாது, நார்மலாக செஞ்சிடலாம். சூடாக தேவை கிடையாது. ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். குட் சாய்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணலாம். காரம் வேணும்னா காரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் வேணும்னா ஸ்வீட் போட்டு தருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேரட் வேணால் அதுவும் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் தயிர் பூரியா. நல்லா தயிரை புளிப்பு விட்டுருக்காங்க. நாங்கள் நல்லா சிப்ஸ்லாம் போட்டுருக்காங்க. கேரட்லாம் நிறைய தூக்கியிருக்காங்க. இங்கே வந்தால் கண்ணுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஊறிச்சு, நாங்கள் லேட் பண்ணதால். புளிப்பு ரொம்ப அதிகமாக தான் இல்லை, புளிப்பு ரைட்டாக தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, இது வந்து இந்த பூந்தியோடலாம் தயிர் பூரி யாரும் கொடுத்துருக்கோம். மாட்டுக்கல்லில் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. எனக்கு அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுவோம். சரி, ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் டிக்கி பூரியா. மார்னிங் பூரிக்கு மாதிரி உள்ள வந்து கேரட்டு, புதினா, அது என்னதுன்னா ஸ்வீட் சாஸு, காராசு ஸ்வீட் சாஸ்லாம் போட்டு நல்லா காரமாக இருக்கும். பிடிக்கும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் தனியாக கீழே வேறு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது பொரி கொடுக்குறாங்க. அது உள்ளே போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். எடுத்துக்கலாம். மிச்ச நாள் வளர்க்கலாம். இது சாப்பிடலாம். ஒரு 6,000 ஃப்ளேவர் இருக்கும். அந்த சிப்ஸு அந்த சாஸ் நல்லா டேஸ்ட் இருக்கும். சிப்ஸாக காரமாகவே சாப்பிடுவேன். ஏன்னா சிப்ஸாக ரைஸாக போட்டுருக்காங்க. நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பூந்தி மிளகு சூப். தலைவர் வந்து அதை வச்சு சொல்ல போகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு, அதுக்கப்புறம் அது மேலே வந்து பால் போட்டுருவாங்க. பெப்பரும் அதிகமாக போட்டுருவாங்க. இது பிடிச்சா கோல்டெல்லாம் சரியாயிடுமா, ஃபீவரெலாம் சரியாயிடுமா கடைக்காரர் சொன்னார். குக்காக இருக்குது. நல்லா பெப்பர் வேறு போட்டுருக்காரு. எங்கன்னா காரம் நினைக்கிறேன். நம்ம சூடு பூண்டு ஃப்ளேவர் நல்லா தெரியுது. தானாடாகி டேஸ்ட் கொஞ்சம் மாறுது. ஆனால் நல்லாயிருக்கு.
தண்ணியாக தண்ணி வருது. ஒரு ஸ்பூனுக்கு கோல்டு போய் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி தான். ஜஸ்ட் 15 to 20 rupees தான் இது. நல்லா இருக்கும். பாருங்க நல்லா திக்காக இருக்கு. ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இல்லை, நல்லா திக்காகவே இருக்குது. பெப்பர் போட்டு சூப்பராக இருக்குது. அச்சா என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கடைசியாக சாப்பிடுவோம். நீங்கள் வச்சு வச்சதை நான் சாப்பிடுவேன். கோல்டு கொஞ்சம் சாப்பிடலாம். அவங்க மணிக்கு நாள் வந்து என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாது. கடை ஓனர் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் நம்ம வயசு பையன் அதுதான் ஒரு சிங்கிளாக இவ்வளோ பெரிய இடத்த நடத்துகிற என்னென்ன இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ உங்கள் பேர் ருத்ராஜ் பாருங்க என்ன படம் அது? இமைக்கான் நொடிகள் வில்லன் மாதிரியே இருக்கிற பாருங்க. இப்போ வந்து எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு அவர்கிட்ட கேட்கலாம். சும்மா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணா அது 2 வருஷம் ஆச்சு. நல்லா இப்போ பிக்கப் ஆகிட்டு நீங்கள் என்ன சார் பண்ணிருக்கீங்க? நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கேன். தடை அதை உடை புது சரித்திரம் படை செகண்ட் இயரா? சரி, நம்ம வயசு. இப்போ வந்து மார்னிங் நீங்கள் இது பண்ணீங்க எப்படி கிடையாது? மார்னிங் வந்து பேரண்ட்ஸ் வந்துருப்பாங்க. ப்ரோ இப்போ நம்ம சாப்பிட்டது ஒரு சின்ன அளவு தான். இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு சார் சொல்லுவாங்க, பார்க்கலாமா? பேல்பூரி, அவல் பேல்பூரி, மைசூர் பேல்பூரி, கீ பேல்பூரி, அடுத்து நிப்பட் மசாலா, கிரவுண்ட் மசாலா, என்ன சார் எதாவது சொல்லா? குக்கும்பர் மசாலா, டொமேட்டோ மசாலா, நிப்பட், பூந்தி மசாலா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் மசாலா, அடுத்து பானிபூரி. 30 டைப்ஸ் இருக்கா? 50 டைப்ஸில் இருக்குது. 50 டைப்ஸு. அது வந்து எதுவுமே குக்குடு கிடையாது. குக்குரு எல்லாமே அவள் தான். பானிபூரி மட்டும் தான் பாயில். பானிபூரி மட்டும்தான் பாயிலு, மற்ற எதுவுமே குக்குடு கிடையாது. அப்புறம் ப்ரோ இந்த மாதிரி நடத்துறீங்க, நீங்கள் வந்து தனியால் எப்படி பண்ணுறீங்க இவ்வளோ? அது நம்ம பழகியாச்சு நல்லா ட்ரைனிங்கு. வேற என்ன இருக்குது அந்த ஐட்டம்ஸை தவிர? கரும்பு ஜூஸ் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் கரும்பு எல்லாமே ஜூஸ் கரும்பு ஜூஸ் இருக்குது. இப்போ கோல்டு அதெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிக்க முடியல. அது நைட்டு காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வரைக்கும் நைட்டு எல்லா டேவும் இருக்கும். எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது. வேற வேறு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, அடுத்து பாப்கார்ன் இருக்குது, பாப்கார்னு, சூப்பு. சூப்பு. அது சூப்பு நம்ம பிடிச்சல, அது நிறைய டைப்ஸ் இருக்குது சூப்பில். ஒரு 4 to 5 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன? வெஜ் இருக்குது, மஷ்ரூமு, வாழைத்தண்டு, பூண்டு மிளகு, அடுத்து பெப்பர் கார். இது வந்து கீரை சூப்பு. கீரை சூப்பு பூண்டு கீரை வந்து முளகத்தான், தூதுவாலை, இந்த மாதிரி சூப்பு. இந்த சளிக்கு அது எல்லாரோட வியாதிக்கும் அந்த சூப்பு இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணலாம். எல்லாமே எவ்வளோ அமௌண்ட்டில் வருதோ? சூப் வந்து எல்லாமே 20, பேல்பூரி எல்லாமே 25, 20, 30, 35. எல்லாமே நார்மல் ரேட் தான். பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு 100 rupees எடுத்துகிட்டு ஒரு 2 பேரை கூப்பிட்டு வரலாம். அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம் வயிறு ஃபுல்லாக. நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சார் மாதிரியே இருக்க இன்னும் சில கடைகள்லாம் சொல்லி நீங்கள் கமெண்ட் போடுங்க. நாங்கள் போய் அதை இன்டர்வியூ எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுபாஷ் பாய்.